வணக்கத்துடன் தோழர்களே, இது கருப்பலையின் ஆவணங்கள். என்ன கருப்பலையின் ஆவணங்கள் என்று நீங்கள் கேட்கலாம். கருப்பலையின் ஆவணங்கள் என்பது நாம் அறியாத பல செய்திகளை தேடி எடுத்து அதை உங்கள் முன்னால் வைப்பதுதான். அதற்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான பெயர் சூட்ட வேண்டும் என்று நினைத்தேன். அதன் அடிப்படையில்தான் கருப்பலையின் ஆவணங்கள் என்ற பெயரை சூட்டினேன். காரணம், இருட்டு என்கின்ற கருப்புக்குள் ஒளிந்து கிடக்கக்கூடிய ஆவணங்களை தேடி எடுத்து வந்து உங்கள் முன்னால் வைப்பதுதான் என்னுடைய களம். வலம்புரி ஜான் அவர்களுடைய ஒரு சொற்பொழிவை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது. வலம்புரி ஜான் அவர்களுடைய சொல்லாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்றால் வியந்து போவீர்கள். ஒரு கற்பனை கலந்து ஒரு ஒப்பனையோடு கருத்துக்களை பதிவிடக்கூடியதில் ஒரு மாமன்னன். அவர் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஏதாவது ஒரு கற்பனை கலந்து அல்லது ஒரு இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அதோடு புனைந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுவது வாடிக்கை. எனவே அவர் பேசுகின்ற அந்த கருத்துக்களை கேட்கின்ற பொழுது செவிமடத்தில் அது சென்று சிந்தையை குளிர வைத்துவிடும் என்பதுதான் நிஜம். எனவேதான் வலம்புரி ஜான் அவர்கள் பேசிய ஒரு ஒலிநாடாவை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதிலே அவர் பல விடயங்களை குறித்து பேசியிருந்தார். நண்டை குறித்து பேசியிருந்தார், எறும்பை குறித்து பேசியிருந்தார், இப்படி பல விடயங்களை குறித்து பேசியிருந்தார். அதிலே அறியாத பல செய்திகள் ஒளிந்திருக்கக்கூடிய கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு மனிதன் சர்வசாதாரணமாக பேசுகின்ற பொழுதே ஒரு இயற்கையோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்களை அதோடு இணைத்து கொண்டு பேசி பயணிக்கிறாரே என்கின்ற வியப்போடு அந்த காணொலியை முழுவதும் பார்த்தேன், கேட்டேன். அந்த கேட்டு முடிந்த பொழுது வலம்புரி ஜான் அவர்களுடைய அந்த குரல் வளமும் அவர் பேசிய அந்த லாகமும் மனதிற்குள் ஒரு உந்தலை கொடுத்தது. எனவே கருப்பலையின் ஆவணங்கள் என்கின்ற அடிப்படையில் பல அறியாத தகவல்களை தேடி எடுத்து நாமும் வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மனதிற்குள் ஏற்பட்டது. அப்படி என்றால் எதை குறித்து தேடுவது? முதலில் நாம் சில விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அடிக்கடி வானிலை அறிக்கையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வானிலை அறிக்கைகள், நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வானிலை அறிக்கைகள் உண்மையிலே அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விடயத்திற்கு உகந்ததாக நடக்கிறதா என்றால் இல்லை. பல நேரங்களில் கனமழை வரும், இடி இடிக்கும், மின்னல் அடிக்கும், மழை பெய்யும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் பார்த்தால் மழையும் அடிக்காது, இடியும் அடிக்காது, அன்று சுள்ளன்று வெயில்தான் அடிக்கும். இதனாலே நாம் வானிலை அறிக்கையை நையாண்டி செய்யக்கூடிய களங்கள் நாம் எடுத்திருக்கின்றோம். குறிப்பாக ரமணன் அவர்கள் வானிலை சார்ந்த விடயங்களை பேச வருகின்றார் என்றாலே நம்மையறியாமல் நாம் வாய்விட்டு சிரிக்கக்கூடிய களங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கு காரணம், அவர்கள் சொன்ன தகவல்களில் ஒரு உண்மைத்தன்மை இல்லாத ஒரு சூழல் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உண்மையிலே அதுவல்ல களம். ஆய்வுகள் செய்யக்கூடிய அடிப்படையில் மேகத்தின் வேகங்கள் மாறுபடுகின்றன. அதன் காரணமாக ஆய்வாளர்கள் சொல்வதற்கு எதிர்களத்தை நோக்கி அந்த சூழல் அமைந்து விடுகிறது. இது மக்களை பொறுத்த மட்டில் வானிலை அறிக்கை சரியாக சொல்லவில்லை என்ற ஒரு கருத்தை பதிவிட்டு விடுகின்றது. ஆனால் முன்னோர்கள் வானிலை குறித்து எப்படி கற்றுக்கொண்டார்கள்? மழை வரும் என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டின் முற்றத்திலே நெல் காய போட்டிருப்பார்கள். அந்த நெல் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தவுடன் உடனடியாக திண்ணையிலே இருக்கக்கூடிய ஓலைகளை கொண்டு வந்து அந்த நெல்லை மூடி விடுவார்கள். இன்னும் ஒரு சிறிது நேரத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். அவர்கள் சொன்னது போல மழை பெய்துவிடும். இது எப்படி நடக்கிறது என்கின்ற கேள்வி நமக்கு மனதில் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நம் மனதிற்குள் எழும்பியிருக்கிறது. ஆனால் இதை குறித்து ஆய்வுகள் செய்ய வேண்டும் என்கின்ற பொழுது அவர்கள் இயற்கையோடு இயற்கை கணித்து கொண்டு பயணித்திருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். நாம் அனைவருடைய பார்வையிலுமே எப்பொழுதும் தென்படக்கூடிய ஒரு உயிரினம் எறும்பு. இந்த எறும்பை குறித்து நாம் பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். எறும்பு சாறை சாறையாக செல்லும், கோடை காலத்தில் அது உணவுகளை சேகரித்து வைக்கும், சுறுசுறுப்புக்கு எறும்பை போல் வேறொன்றும் இல்லை என்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் படித்திருப்போம். ஆனால் எறும்பு ஒரு வானிலை சார்ந்த விடயத்தை மிக தெளிவாக பண்டைய கால மக்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? மழை வருகிறது என்பதை எறும்புதான் முன்கூட்டியே அறிவிக்குமா? மழை வருகிறது என்பதை தெரிந்து கொண்ட எறும்பு தனக்கான இரையை சேர்க்க ஆரம்பித்து விடுமா? அப்படி இரையோடு எறும்பு செல்வதை பார்க்கின்ற பொழுது மழை வருவதற்கான அறிகுறி இருக்கிறது என்பதை முன்னோர்கள் தெரிந்து கொண்டார்களா? எனவேதான் அவர்கள்
தாங்கள் சார்ந்த அந்த அறிவியல் களத்தில் எறும்பை முதன்மையான களமாக வைத்திருந்திருக்கின்றார்கள். இந்த எறும்பை குறித்து அறியாத பல செய்திகள் உண்டு. எறும்பு வரிசையாக போவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எப்படி எறும்பு வரிசையாக போகிறது? இதற்கு யார் கற்றுக் கொடுத்தார்? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது ஒன்று தெரிந்தன. எறும்பு முதலில் எறும்பிலே ராணி எறும்பு, வேலைக்கார எறும்பு என்றெல்லாம் உண்டாம். அது எப்படி தேனீக்களில் ஒரு சமுதாய கட்டமைப்பு இருக்கின்றதோ அதுபோல எறும்புகளிலும் இந்த சமுதாய கட்டமைப்பு இருக்கின்றன. இதில் முதலில் போகக்கூடிய எறும்பு தன் வயிற்றை சுருக்கி வயிற்றிலிருந்து ஒரு திரவத்தை கோடாக போடுகிறது. அந்த கோடை நுகர்ந்து கொண்டு பின்னால் செல்கின்ற எறும்பு செல்கின்றது. இந்த எறும்பு அது தன் வயிற்றிலிருந்து அந்த திரவத்தை சுரக்கின்றது. இப்படி அனைத்து எறும்புகளும் வரிசையாக அந்த திரவத்தை சுரக்கிறது. அந்த திரவத்தின் வாசனையை பிடித்து கொண்டுதான் ஒவ்வொரு எறும்புகளும் இன்னொரு எறும்பை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றன. இதில் இடையிலே நீங்கள் ஒரு விரலை வைத்தால் அந்த எறும்பு தன்னுடைய பாதை தெரியாமல் திக்குமுக்காடக்கூடிய களத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் எறும்புக்கு நுகரும் சக்தி அதிகம் என்கின்ற விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த வரைகோடை அழித்து விட்டீர்கள் என்றால் எறும்பு வழித்தடத்தை விட்டு மாறிவிடும் என்பதுதான் பதிவு. இந்த எறும்பை மையப்படுத்தி இன்னும் அறியப்படாத சில செய்திகள் இருக்கின்றன. கொலம்பியா என்கின்ற நாட்டிலே எறும்பை அவர்கள் உணவாக உண்ணக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. ஆண்டீஸ் மலைத்தொடரில் பரிச்சரா என்கின்ற ஒரு பகுதி இருக்கின்றது. இந்த பகுதியிலே ஒரு விழாவை கொண்டாடுகின்றார்கள். அந்த விழாவிற்கு த எக்ஸிட் என்கின்ற பெயரை வைத்து ஒரு விழாவை கொண்டாடுகின்றார்கள். இந்த விழாவில் பிரதான களம் என்னவென்றால் எறும்பை பிடித்து வந்து, அதாவது பின்பகுதி வீக்கமடைந்து இருக்கக்கூடிய எறும்பைத்தான் அவர்கள் பிடித்து அதை அழகாக வறுத்து தாங்கள் சமைத்திருக்கக்கூடிய உணவிலே அதை தூவி அவர்கள் உணவு அருந்துவார்களாம். இந்த சுவை அதாவது கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய சுவை என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த திருவிழாவுக்கென்று அந்த நகரத்திற்குள், அந்த பரிச்சிரா என்கின்ற அந்த இடத்திற்குள் மக்கள் பெருவாரியாக திரண்டு வருவார்களாம். அப்படி திரண்டு வந்து அவர்கள் எறும்பை பிடிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்து யார் முதலில் எறும்பை பிடிக்கிறார், யாருடைய இடமாக இருக்கலாம், அங்கு போய் யார் முதலில் எறும்பை பிடிக்கிறார்களோ அந்த எறும்பு அவர்களுக்கு சொந்தம். இதுதான் அங்குள்ள நடைமுறை. எனவே அந்த எக்ஸிட் என்கின்ற அந்த விழாவில் எறும்பை பிடித்து அதை வறுத்து அதை தங்களோடு உணவுகளோடு சேர்த்து உண்பதை ஒரு வரப்பிரசாதமாக கடைபிடித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது வரலாறு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த எறும்பின் ஆயுட்காலம் எவ்வளவு காலம் இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது சில எறும்புகள் 3 to 5 ஆண்டுகள் வாழுமா, சில எறும்புகள் 8 to 12 ஆண்டுகள் வாழுமா. ஆனால் நாம் எவ்வளவு கண்மூடித்தனமாக எறும்புகளை காலால் நசுக்கிவிட்டு சென்று விடுகிறோம். அது ஒரு எறும்பு 2 எறும்பு இல்லை, சுமார் 100க்கு மேற்பட்ட எறும்புகளை நாம் காலால் நசுக்கி விட்டு செல்கிறோம். அல்லது நம்முடைய வீட்டிலே எங்கேயாவது தண்ணி போகக்கூடிய இடங்களிலே வந்தால் தண்ணியை ஊற்றி அந்த எறும்பை அழித்து விடுகிறோம். அப்படி என்றால் 12 வயது வரை வாழக்கூடிய எறும்பை ஒரு கண நேரத்தில் நாம் அழித்து விடுகின்றோம். எறும்பு மக்களுக்கான நண்பன் என்கின்றார்கள். வானிலை அறிக்கையை சொல்லக்கூடிய ஒரு ஆவணக்கிடங்கு எறும்பு என்கின்றார்கள். இன்றைய கருப்பலையின் ஆவணங்கள் என்ற இந்த பகுதியில் எறும்பு சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறேன் என்பது உங்கள் மனதிற்கு பிடித்திருந்தால் எங்கள் வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். இதுபோன்ற தேடல்களோடு உங்களை மீண்டும் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பா.